கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நமக்கு எப்பவும் ஆண்டவரை ஆராதனை செய்யணும். ஆராதனை கர்த்தருக்குரியது. துதி, ஆராதனை அதெல்லாம் கர்த்தருக்குரியது. இது நம்ம இந்த தலைப்பே பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நம்ம முதல் இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனோட நோக்கம். ஆராதனை, துதி அது நம்மளை எப்படி ஆற்றி தேற்றக்கூடியதாக இருக்குதுங்கிறத இன்றைக்கி வசனத்தின் மூலமாக நம்ம தியானிப்போம். ஆண்டவர் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னாக்கி துதி மத்தியில் வாசம் செய்கிறவர். அதனால் நம்ம துதி செலுத்தும் பொழுது, நம்ம அவரை ஆராதிக்கும் பொழுது நமக்கு கிடைக்க இன்பங்களை நான் சொல்ல முடியாது. நீங்கள் அனுபவிச்சிங்கன்னாக்கி உங்களுக்கு அது தெரியும். அதை அனுபவிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த காரியங்களை நம்ம இன்றைக்கி தியானிப்போம். ஆராதனை கர்த்தருக்குரியது, அதை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வோம். இப்போ நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களே ஆராதனை, துதி எப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம முதலிடத்தை கொடுத்து நாங்கள் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே வசனத்தை தியானிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. முதலிடம் தேவனுக்கு, அவர் தான் எல்லாத்துக்கும் முதலிடத்தில் இருக்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கையில் இருக்க தீர்மானித்திருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் அர்ப்பணித்து இந்த நாட்களில் ஜெபிக்க, இந்த வார்த்தையிலே ஆண்டவரை நாங்கள் நிலைத்து நிற்க, உண்மையை துதிக்க, உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட, அதில் குறைவுகள் இருக்குமானால் அதை நிறைவாக்கி தந்து எங்களை இந்த நாட்களிலே நடத்த வேண்டுமாய் நோக்கி பார்க்குற சுவாமி. நீங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எப்படி ஆசீர்வதித்து ஆராதனை உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாய் தேவன் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துறீங்க. நம்ம மாய்மெல்லாம் அம்மாக்கே செலுத்துறேன். ஏசு வச்சு நான் ஜெபனால எப்படி ஆகும். ஒரு பாடல் பாடி ஒரு வசனத்துக்கு கண்டுபிடிச்சு உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டே, என்னை காலமெல்லாம் காத்து கொண்டே. மகனாக மகளாக அப்பா என்றழை உரிமையை எனக்கு தந்தே, ஐயா உரிமையை எனக்கு தந்தே. அச்சாரமாய் திரையாய அபிஷேக வல்லம் அடிமைக்கு தந்தீரே, ஐயா அடிமைக்கு தந்தீரே. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், ஐயா முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஐயா ஒருபோதும் கைவிட மாட்டேன்.
ஆராதனை கர்த்தருக்குரியது. ஆராதனை துதி எல்லாமே நம்ம ஆண்டவருக்குரியது. அவருக்கு அந்த முதல் இடத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியத்தை தான் இந்த ஆராதனையில் நம்ம முதல்ல நம்ம எடுத்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா லூக்கா 4:8 நீங்கள் படிச்சு 4 ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு பிசாசனம் செய்கிற காரியத்தை நீங்கள் படிக்கலாம். அதில் ஆண்டவருக்கு தான் முதலிடம் அப்படிங்கிறத அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிக்கலாம். 8வது வசனத்தை படிச்சிங்கன்னா இயேசு பிசாசை தனக்கு பின்னாடி போன்னு சொன்னார். பின்னாடி போய் சாத்தானேன்னு சொல்லி கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். அப்போ கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ ஆராதனை யார் ஆராதனையை விரும்பி கேட்கான்னு பாருங்கள். அவன் பிசாசானவன் ஆண்டவரை சோதிக்கும் போது ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். எனக்கு கர்த்தருக்கு மாத்திரம்தான் அந்த ஆராதனை. இந்த ஆராதனை இந்த பிசாசு என்னன்னு சொல்கிறான், எனக்கு செய்யுங்கன்னு சொல்கிறான். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா ஆண்டவராகவே சோதித்த பிசாசானவன் நம்மளை சோதிக்க மாட்டான் அப்படிங்கிறது நம்ம அதில் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா சோதனைக்காரன் எல்லாரையும் சோதிப்பான். ஏன்னா யோபுவெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா யோபு உத்தமனாக இருந்தான்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்குற ஒரு மனுஷனை கூட சொல்கிறான், நீ வேலி அடைச்சிருக்கிறதுனால தான் அவன் நம்பி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறான் அப்படின்னு சொல்லி அது நிறையா நீங்கள் யோபுவை படிச்சிங்கன்னா தெரியும். அப்படி சொல்கிற காரியத்தை செய்து அவன் உத்தமன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன பிறகு கூட சோதிக்கான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி பிசாசானவன் எல்லாரையுமே சோதிப்பான். ஆண்டவரை சோதிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆராதனை எனக்குரியது. நம்ம இப்போ ஆராதனை தானே படிக்கும். ஆராதனை எனக்குரியதை உனக்குரியதுன்னு எப்படி சொல்லுவேன்? அப்புறம் அதை ஜெயிக்கிறதே பாருங்கள், என்ன நீ எனக்கு செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்மளுக்கு சொல்லும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு உரியது. அது ஒன்றை நாங்கள் வணங்க மாட்டோம், ஒன்றை நான் மறித்தாலும் சரி அப்படின்னு சொல்லி இந்த அக்கினியில் போட போகும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய சொல்லும்போது சாத்தானவன் அவர் அந்த வார்த்தையின் மூலமாக எழுதியிருக்கிறத சொல்லி அவர் ஆராதனைக்குரியவர் அவர் மாத்திரம்தான் அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை பிசாசுக்கு சொல்லி அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எங்கே இந்த வேத வசனங்களை சுற்றினாலும் கடைசி பார்த்திங்கன்னாக்கி அவருடைய சிலுவை மரணத்தை தான் நம்ம தியானிக்கிறதுக்கு வரும். எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் பாருங்கள், கடைசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்ச அந்த சிலுவையின் மரணத்தின் மூலமாக உயிர்த்தெழுந்ததின் மூலமாக நமக்கு கிடைச்ச ரட்சிப்பை நமக்கு கிடைச்ச எல்லா காரியங்களையும் நம்ம தியானிக்கிறது தான் முக்கியமானது. அதனால் நம்ம பழைய ஏற்பாடை படிக்கும், புதிய ஏற்பாடும் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் சாத்தான் கிரியைகளை அழிக்க தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். சாத்தானின் பிடியில் நம்ம கிடந்து நம்ம எழுந்திருக்க முடியாமல் இருக்கும் பொழுது அவர் அதை ஜெயிச்சு இந்த உலகத்துக்கு வந்தார். எந்த உலகத்துக்கு வந்தார்னா பாவம் நிறைஞ்ச உலகத்தில் பாவம் செய்யாத ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்பட்டாதான் அவர் அதை செய்ய முடியும், நமக்கு ரட்சிப்பு தர முடியும். பாவம் செய்கிறவங்க செஞ்சாங்கன்னாக்கி அதனால ஒன்றும் நமக்கு நடக்காது. அப்போ பாவம் இல்லாத யார்? பிதாவானவர் அவருடைய மகனையே நமக்காக தந்தார். அப்போ அந்த காரியத்தை நம்ம தியானிக்கணும். அப்போ இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது ஏன்னா நம்ம மரித்து உயிர்த்தெழுந்து அந்த சாத்தானின் பிடியில் கிட்டக்க நம்மளை தூக்கி எடுத்து அவன் அவர் தோற்கடிக்கப்பட்டதுனால நாமளும் அவனை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை உறுதியாக இருக்கிறதுக்கு நமக்கு அந்த ஆவிக்குரிய போராட்டம் நிறைய வரும் பொழுது அதை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன சொல்கிறாரு? துதிக்கணும். நாம் ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும், துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும், ஆண்டவரை ஆராதனை செய்கிற பிள்ளைங்க. ஆராதனைங்கிறது ரொம்ப முக்கியமானது, துதிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நம்ம சோர்ந்து போய் இருக்கும் பொழுது நீங்கள் பாடி துதித்து அவரை ஆராதிச்சு பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு அந்த பிரசனத்தை நம்ம உணர முடியும். அந்த பிரசனத்தை தரதுக்கு தான் அவர் அந்த ரட்சிப்பை தரதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். அந்த பரிசுத்த ஆவியினால நம்மளை நிரப்பி நம்மளை நடத்துறதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக நம்மளோட கூட பேசுகிறவராக இருக்கார். அதை நம்ம தியானிக்கும் பொழுதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராதனை அவருக்குரியதை வேறு யாருக்கும் கொடுக்கவே கூடாது. அவர் கொடுக்குற முதல் இடத்தை எந்த மனுஷனுக்கும் கொடுக்கக்கூடாது, எந்த தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறது. ஆண்டவர் என்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு, எல்லாம் கொடுக்கப்படுங்கார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியங்கள் என்னென்னா, என்ன முதலாவது இடத்துல வை,
என்ன முதல்ல வச்சு நீ அப்புறம் நடந்து போகும் பொழுது உனக்கு என்ன காரியங்கள் நான் கற்றுக் கொடுக்கணுமோ நான் கற்றுத்தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ இப்படி யாராவது சொல்கிறாங்களா பாருங்கள். நம்ம தாய் தப்பன் கூட இப்படி சொல்ல மாட்டாங்க. நான் வந்து எல்லாம் சொல்லி தருவேன், நீ என்ன பின்பற்று அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கி அவங்கள்ட்ட நிறைய குறைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது பாரு, என்ன ஆராதி, என்ன துதி, என்ன நம்பு, என்ன முதலிடத்துல வை, நான் உன்னை எல்லாத்துலேயும் மேன்மைப்படுத்துன்னு சொல்கிறாரு. அந்த காரியங்களை செய்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி உதவி செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் பிசாசை எப்படி ஜெயிச்சாரு அதே மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆராதனை உமக்குரியது ஆண்டவரே. அந்த ஆராதனை எப்பொழுதும் உண்மையை நாங்கள் துதிக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்கன்னு சொல்லி நிறைய தம்பிமார்கள்லாம், நிறைய தங்கச்சி எல்லாருமே பாடல்கள் நிறைய எழுதுகிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாடல் நிறைய பாடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் துதி எப்படி சொல்லித்தராரு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியங்கள் நிறைய பாடல்கள் நீங்கள் படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி நிறைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியுத மாதிரி வேத வசனங்கள்லேருந்து படிக்காங்க பாடல். இல்லாட்டா அவங்க வாழ்க்கையில் நடந்த ஆண்டவர் அற்புதம் செஞ்சதை வச்சு படிக்கும் பொழுது அந்த பாடலே நமக்கு ஒரு வேத வசனத்தை படித்த மாதிரி நமக்கு ஒரு வேதனை இருக்கும்பொழுது அந்த வேதனை மாறுற மாதிரி நமக்கு இருக்குது. நிறைய பாடல்கள் நீங்கள் பாருங்கள். இப்போல்லாம் தம்பிகள்லாம் எழுதுறதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அந்த துதியின் மத்தியில் செய்கிறதுனால தான் அந்த துதியை அவங்க வாயில் வச்சு ஆண்டவர் நிறைய பாடல்கள் நமக்கு பாடல் கற்றுக் கொடுத்து அவங்க பாடுறாங்க, நம்மளும் கேட்கும், நமக்கும் ஆசீர்வாதம், அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்குது. அதனால் துதி ஆராதனைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, ஆண்டுக்கு பிரியமானது. அதை செய்கிறதுக்கு அது முதலிடத்தை கர்த்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி தீர்மானித்து ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சங்கீதம் 100வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை பார்த்தோன்னா, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆழ்ந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். இப்போ ஆண்டவர் வந்து எதுக்கு இப்போ நான் பிசாசனை வந்து எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்லி பார்த்துட்டு ஆண்டவர் செஞ்ச காரியத்தை முதலாவது நம்ம தியானிச்சுட்டு அடுத்தது நம்ம படிக்கும்போது தான் அதில் நம்ம கற்றுக்கொள்ள முடியுங்கிறதுனால தான் நான் வந்து இப்போ ஆண்டவர் எப்படி ஜெயிச்சாருன்னு சொன்னேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கி சங்கீதத்தில் படிச்சிருக்கிறத பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து நம்மளை பாடி துதிக்கிறதுக்காண்டு நம்மளை உருவாக்கி நம்மளை மீட்டெடுத்து நம்மளை வந்து அவருடைய ஜனங்களாக மாறி நான் உன் மேய்ப்பன், நான் தான் நல்ல மேய்ப்பன் சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் பாடி துதிக்கிறதுக்கு தான் நம்மளை பாடணும், நம்மளை துதிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவர் வந்து நம்ம ஜனங்களாக மாற்றிருக்காரு, அவருடைய ஜனங்களாக மாற்றிருக்காரு. அப்போ மாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணும், மீட்டெடுத்து நம்மளை வச்சுருக்காரு. அப்போ நம்ம வந்து அதை நினைவு கூர்ந்து அவரையே பாடி அவரையே துதிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். அவருக்கு தான் ஆராதனை செய்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணும். அந்த அன்பை வந்து நம்ம பாடி துதிக்கணும். ஆண்டவர் செஞ்ச காரியங்களெல்லாம் நிறைய பார்த்திங்கன்னா மறந்துடக்கூடாது. அவர் செஞ்ச காரியங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லி அவர்கிட்ட துதித்து அவர்கிட்ட பாடி அவரை நம்ம ஆண்டவரே நீங்கள் செஞ்ச இந்த அன்புக்காய் நன்றின்னு சொல்லி நம்ம தினமும் காலையில் நான் சொன்ன மாதிரி 4 மணிக்கு எழுந்திரிச்சு 1 மணி நேரம் ஆண்டவருக்குன்னு செலவு பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதை நீங்கள் செய்யுங்க. 3வது பார்த்திங்கன்னா ரோமர் 12:1 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை ஏன்னா என்னது, சரீரத்தை பரிசுத்தமாக ஆக்க சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. அவர் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி என்னன்னா அவருக்கு ஒப்பு கொடுத்து, அதான் நான் சொன்னோம்ல, முதலாவது இடத்த எனக்கு கொடு, என்ன நீ துதி, என்ன ஆராதனை செய், எனக்கு தான் முதலிடம் அப்படின்னு சொல்லி எதுக்குமே உலக காரியங்களில் எதுக்கு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஆராதிக்கிறேன், நான் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிறது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் எதுனாலும் சரி, நமக்கு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எது முதலிடத்தில் வைக்கமோ அது வந்து ஆண்டவருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சிலை வணக்கம் மாதிரி தான். அப்போது அவர் வந்து சிலையை நான் வணங்குறதே இல்லைங்க, நான் ஆண்டவரை தான் வணங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை முதலிடத்தில் வைக்காதபடி மற்ற எதை வச்சாலும் சரி நம்ம அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் நம்ம ஆயிடுவோம். அப்போது ஆண்டவரை முதலிடத்தில் வைக்கணும், ஆராதிக்கணும், அவரை துதிக்கணும். நம்ம அவர் தான் எல்லா காரியங்களிலும் அவரை தான் நம்ம கேட்டு அவரை தான் நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருந்ததுனாக்கி அவர் பரிசுத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது அவரை தான் நம்ம புத்தியுள்ள ஆராதனை என்னது, நம்ம மைண்டு கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற அந்த மூளை எல்லாத்தையும் அவரே ஆளுகை செஞ்சு அவரை ஆராதிக்கிறக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறதுக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் காத்து வழி நடத்துகிற நல்ல தகப்பன் அவருக்கு தான் நம்ம ஆராதனை செய்யணும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ ஆண்டவரை பிரியப்படுத்துறது எப்படின்னா, நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவன்கிட்ட நீ தான் எல்லாம் செய்யணும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முழுதும் பார்த்திங்கன்னாக்கி அர்ப்பணிச்சிடணும் ஆண்டவர்கிட்ட.
அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னாக்கி அவருக்காக வாழ்ந்து அவரையே தொழுது கொள்ளணும்னு சொல்லி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நம்ம நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட வாஞ்சியாக இருக்கணும். அந்த வாஞ்சையை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவினால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையை பூரா நடத்துறதுக்கு நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம துதித்து பாடி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் வந்து அந்த வாஞ்சையை வந்து நீங்கள் அவர் வாஞ்சையை பார்ப்பார். நம்ம எவ்வளோ வாஞ்சை இருக்குதோ வேத வசனத்தில் அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குமோ அதன் மூலமாக தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காரு. அவர் பரிசுத்த ஆவியை கொடுக்காரு. அவர் வழிநடத்துறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னாக்கி அவர் வழிநடத்தி நம்மளை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவர். அதனால் புத்தியுள்ள ஆராதனைன்னா ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் முதலிடத்தில் கொடுக்கணும். அவரை துதிக்கணும். அவரை தான் ஆராதனை பண்ணணும். அவருக்கு தான் முதலிடம். எல்லா காரியங்களிலும் நம்ம எந்த காரியத்தில் நம்ம முடிவு எடுக்கணும்னாலும் சரி ஆண்டவரை மாத்திரம்தான் நம்ம அவர்கிட்ட ஜெபித்து நம்ம வந்து எதனாலும் முடிவு எடுக்கணும். எந்த மனுஷன் சொல்கிறதையும் நம்ம கேட்டு முடிவு எடுக்கும் பொழுது அதில் நம்ம தவறி போயிடுவோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறது, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்காரு. ஏன்னா அவரை தான் நீங்கள் தேடணும், மற்றதெல்லாம் அப்புறம். அதனால அது வந்து நம்ம சொல்லணும். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை பண்ணும் பொழுது தான் இந்த பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வந்து இந்த ஆராதனையை நம்ம அவருக்கு ஆராதனை செய்யறதுக்கு நம்ம தயாராகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் நடத்துறதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியமே செய்வார். நீங்கள் நம்ம எப்பவுமே படிச்சுட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம படிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எபிரேயர் 9வது அதிகாரத்தை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கனாக்கி வேதம் வச்சுருந்தீங்கனாக்கி நீங்கள் 9வது அதிகாரம் எபிரேயர் 9வது அதிகாரத்தில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உடன்படிக்கையை பற்றி பழைய உடன்படிக்கை எப்படி அதெல்லாம் பற்றி நிறைய இருக்குது. அந்த காரியங்களில் 9:1 நீங்கள் படிச்சுன்னா 1, 6, 7, 8, 9, 11, 12 வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். அது ஃபுல்லாகவே படித்தாங்கன்னா நல்லது. அவங்க வந்து பழைய உடன்படிக்கையில் வந்து பார்த்திங்கனாக்கி அவங்க மக்கள்லாம் வந்து தேவனுடைய சமூகத்தில் போகவே முடியல, தடையை வச்சுருந்து அந்த இடத்துக்கு போனால் ஆசாரியை மட்டும்தான் போகணும், பிரதான ஆசாரியர் தான் வருஷத்துக்கு ஒருக்கா போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தடைகள் இருந்தது. அப்போ வந்து நீங்கள் ஆராதிக்க உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அதுக்கு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் 4ஆகமத்தில் தாவீது செஞ்ச காரியங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மியூசிக்கு பாடல் பாடுறதுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு குழு மாதிரி அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி அவங்க விட்டுருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது ஆசாரியனுக்குரிய காரியங்கள். அவங்க மியூசிக்குன்னு ஒரு தனி அது ஆண்டவரே வந்து இந்த ஒரு இனங்கள் தான் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருந்தாரு. அவங்க தான் வந்து அந்த மியூசிக் பண்ணுறது அந்த பாடல் பாடுறதுக்கெலாம் இருந்தாங்க. அந்த நாட்களில் யாருமே போய் நம்ம தனியாக போய் நம்ம ஆராதனைக்கு நீ ஆராதிக்கலாம், நீ என்ன வந்து நீ முதலாவது தேடு அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. அந்த மாதிரி அவங்க இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் அப்போ அந்த நாட்களில் இல்லை, தடை பண்ணியிருந்து உள்ளே போய் நம்ம இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கோ மற்ற இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லாத நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்டவரோட உறவு கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததில் நான் சொன்னோம்ல, நீங்கள் எங்கே போனாலும் அந்த சிலுவை காட்சிகள் தான் நீ வந்து முடியணும். ஏன்னா சிலுவையில் தான் அவர் செஞ்சு முடிச்சிட்டார் எல்லாத்தையும். அது முடிவை தான் நம்ம இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. பழைய ஏற்பாட்டை படிக்கணும், புதிய ஏற்பாடு முடிந்ததை நம்ம வந்து வாழ்க்கையில் தியானிக்கும் பொழுது அது பெரிய காரியங்கள் நம்ம கற்றுத்தரும். அப்போ நம்முடைய உள்மனம்லாம் ஆண்டவருக்கு பரிபூர்ணமாக அந்த பரிசுத்தப்படுத்த நமக்கு வந்து ஆண்டவர் மாத்திரம்தான் அந்த ரத்தத்தால் செய்ய முடியுங்கிறத நம்ம வந்து ஒரு நாள் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதோ துதிக்கும் பொழுதோ ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். அவர் வந்து இந்த நான் சொன்னேன்ல பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க போக அந்த தேவ சமூகத்துக்கு போக முடியாது. இந்த படங்களை போட்டிங்கன்னா பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்னென்ன காரியங்கள் இந்த உடன்படிக்கை பெட்டில் எப்படி என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட நம்ம போய் எல்லோரும் நம்ம ஜெபிக்கும். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிறாரு. வேத வசனத்தின் மூலமாக நம்மளோட பேசுகிறத நம்ம பார்க்கோம். அவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுக்காரு. நம்ம அவரோடு கூட போய் ஜெபிக்கும். அப்போ வந்து நம்மளோட முகமுகமாக கூட நம்மளோட ஒரு சிலர்கிட்டலாம் பாருங்கள் பேசுகிறார் ஆண்டவர். பேசுகிறதெல்லாம் நீங்கள் இப்பவும் பார்க்க முடியும், இப்பவும் கேட்க முடியும். நிறைய சாட்சிகள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ அது எதனால் முடிஞ்சதுன்னா ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலும் அவர் வந்து இந்த திரைச்சேலை 2 இருந்து பார்த்தீங்கன்னா திரைச்சேலை கிழிஞ்சது இருந்து பார்த்தீங்களா. அப்போ அந்த திரைக்கு வெளியே உள்ள எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் இருந்ததெல்லாம் திரை போட்டு மறைச்சிருந்த அந்த திரைச்சேலையை கிழிச்சார் ஆண்டவர். 2ஆக கிழிச்சு அது உள்ளே நம்ம பிரவேசிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசிரியர் தான் போகணுங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை நமக்கு செஞ்சுருக்காருன்னு சொல்லி நீங்கள் ஒரு நேரம் தியானித்து முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கலாம். அது முடியாதவங்க நீங்கள் உட்காந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களோடு கூட நிறைய பேசுவார் ஆண்டவர். அப்படி பேசி நம்ம நடக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிசாசான சோதனை கொண்டு வரும்பொழுது நம்ம எல்லாத்தையும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை துதிக்க முடியும்.
ஆண்டவர் துதிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. துதிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் சோதனைகள் வரும்பொழுது இன்னும் அதிகமாக துதிக்க ஆரம்பித்தோம்னு வைங்க, அப்போ தான் நம்ம ஆண்டவருடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய அன்பை உணர முடியும். அவர் செய்த காரியங்கள்லாம் பெரிய அற்புதமும் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் துதிங்க, ஆராதிங்க, ஆண்டவருடைய பாதத்தில் இருங்க. அந்த விடுதலையை ஆண்டவருடைய சமூகத்தில் தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த துதித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்தினால் நம்ம துதியை செலுத்துகிறோம் பார்த்தீங்களா, அப்போ ஆண்டவர் நம்ம மத்தியில் அவர் நமக்கு என்ன நமக்கு காரியங்களுக்கான நம்ம அழுதுகிட்டு இருக்கோமோ அந்த காரியத்திலலாம் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவன். இப்போ மனுஷங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு காரியத்துக்கு போனோம்னாக்கி அந்த காரியத்தில் தான் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் எல்லா காரியத்திலும் ஆறுதல் கொடுக்குற ஒரு நல்ல தகப்பனுடைய பாதம் ஆராதனைக்குரியது. ஆராதனை தான் அவரை துதிக்கிறது தான், அவருடைய பாத்திரம் இருக்கிறது தான் நமக்கு பேரானந்தத்தை கொடுக்குற நாட்களாக நம்மளை மாற்றக்கூடிய இது ஆராதனை தான். அந்த ஆராதனைக்குரியவரை நம்ம இந்த நாளில் முழுவதுமாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அர்ப்பணித்து நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளை பரிசுத்தமாக காப்பது மாத்திரம் இல்லை, நம்மளை பிள்ளைகளை காத்து நம்முடைய தலைமுறையாக காத்து அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நம்மளை நடத்துவார். அதனால் நீங்கள் ஜீவ பலியாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆராதனைக்குரியவருக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஆராதனைக்குரியவர், நீங்கள் துதிக்க சிறந்தவர் அப்படின்னு சொல்லி துதியின் மத்தியில் வாசிக்கிறதுனால எங்களை துதிக்கிறதுக்கு, எங்களை நாங்கள் ஆராதனை செய்கிறதுக்கு, நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் வசனத்தின் மூலமாக தான் ஜெயிச்சார். ஆண்டவர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அப்புறம் நீங்கள் எதுக்கும் முதலிடம் கொடுக்காதபடி ஆண்டவருக்கு மாத்திரம் முதலிடம் கொடுத்து எல்லாத்திலும் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் இந்த காரியத்தை சொல்கிறாரு. அதனால் மற்ற காரியங்களை நம்ம விழுந்து போகாதபடி நம்ம இருக்கிறதுக்கு முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம ஆராதித்து அவரை துதித்து அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. அற்புதமாக ஆண்டவர் நடத்துவார். இந்த வசனங்களை தியானிங்க, எபிரேயர் ஃபுல்லாக நீங்கள் படிங்க. அதில் நிறைய காரியங்கள் இருக்குது, நமக்கு புரியும். நீங்கள் படிக்கும்போதே ஆவியானவரோடு கூட நீங்கள் படிங்க. அந்த 9வது அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதை படிங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அது நிச்சயமாக ஆண்டவர் செய்கிற ஆராதனைக்கிற பிள்ளைங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்த்துருக்கேன். நம்ம வாழ்க்கையில் நமக்கே நிறைய செஞ்சுருக்காரு. அதை நம்ம அநேகருக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாம மகிமைப்படும், நமக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அதை நீங்கள் செய்யுங்க, இந்த பெரிய காரியத்தை செய்வார். ஆமாம். இப்போ ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 ஆராதனை. ஆம் சுவாமி, நீங்கள் மாத்திரம்தான் ஆராதனைக்குரியவர். நீங்கள் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரை. உங்களே துதிக்கவும் உம்மிடத்திலே ஆராதித்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாத்திரம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் நிற்கத்தக்கதான கிருபையை நீ தர வேண்டுமா செபிக்கிற வழிகளை அடைத்த வழிகளெல்லாம் திறக்கப்பட்டு ஆண்டவரே எங்களை நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூட எங்களை நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவர்.
ஆண்டவரே. உண்மையை துதிக்கிறோம், உண்மையை ஆராதிக்கிறோம். ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே ஆளுகை செய்து நீங்க நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. எங்களுடைய பிள்ளைகளை நீ நடத்துங்க, எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீங்களே முதலிடத்துல இருந்து நடத்துங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற எங்களை நீங்க அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமக்கு சாட்சிகளா நிறுத்த வேண்டுமாய் உடைய நாமத்தை உயர்த்தி தகவனாய் நீங்க ஆண்டவரே எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. ஹல்லேலூயா. உண்மையே நம்புகிறோம் ஆண்டவரே, உண்மையே ஆராதிக்கிறோம். உடைய பாதம் மாத்திரம் போதும் என்று அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க இந்த நாட்களிலே பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசை ஜெயித்த என் தேவன் எங்களையும் ஜெயிக்க எங்களுக்கு ஆண்டவரே அதிகாரத்தை தந்து எங்களை அபிஷேகித்து நடத்துகிற தேவன், இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிற தேவனுடைய ஆண்டவரே கரத்திலே இருக்கிறோம் என்று அந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபையை தர வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீங்க வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. தகப்பனே அப்படி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. அவங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஐயா. அப்படியே செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். எங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுத்து கொண்டு இருக்கிற அப்படியா நன்றி ஆண்டவரே. நாசம் மோசங்களை ஆண்டவரே கொண்டு வருகிற சத்துருவின் மத்தியிலே நாங்கள் இருக்கும் பொழுது எங்களை அந்த நாச மோசத்திலிருந்து எங்களை விடுவித்து காத்து ஆண்டவரே புது பலனை தந்து புதிய சிருஷ்டியா எங்களை மாற்றுகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வண்ணத்தமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வண்ணத்த போறக்கா நன்றி. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தோம்னா நன்றி. மறுபடியும் உங்களுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்து வண்ணத்தமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மைக்கு செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.